மக்களே மீன் அடிச்சிருச்சு. நான் தான் மக்களே சொன்னா சொன்ன மாதிரி அடிப்பேன். மாத்திக்கிறேன். மக்களே மீன் அடிச்சிருச்சு வண்டுக்கு. எவ்வளோ தூரம் முடிஞ்சு எப்படின்னா தரமாக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, நம்மளோட அர்பன் ஃப்ராகில் தான் இன்னைக்கு பிடிச்சிருக்கோம். நல்ல சைஸு. மாட்டிருக்கா முக்கா முக்க வராளா? இங்க பாருங்க 2 கிலோ கம்மி இல்லை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்க போறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விரால் மீன் பிடிக்க வந்திருக்கேன். எங்கள் டீமில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு மீன் பிடிக்க. என்ன விடலாம்? யோ எங்க இருந்தியா வந்த? எங்க இருந்து வேண்டாலும் வருவேன். என்னை விட்டு எப்படி எங்க ஏரியாவில் வந்து பிடிப்ப நீ? ஐயோ, ஒரு நாளாவது நிம்மதியாக மீன் பிடிக்கலாம்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் விட மாட்டாங்களாட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக மீன் பிடிக்க போகிற மக்களே. எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு ரிவ்யூமே கிடையாது. இன்னைக்கு ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக மீன் பிடிக்கிறதா. வாங்க போய் ஜாலியாக மீன் பிடிக்கலாம். இன்னைக்கு நான் தான் அதிகமாக பிடிப்பேன். ஏன்னா என்னோட ஃபேவரட்டான ஃப்ராகை வேற எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. மக்களே, நான் எந்த தவளையை தூக்கிட்டு வரணும் அந்த தவளையை தூக்கிட்டு வந்து ஃபேவரட்னு இருக்காரு. நம்மளோட சூப்பரான ஃப்ராக் ஜாலியாக பிடிக்கலாங்க. பாருங்க, இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியல. ஓகே, இப்போ நம்ம மீனை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இன்னைக்கு ஜாலியாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எந்த தீய சக்தியாலும் இன்னைக்கு என்ன காண்டாக்க முடியாது. தீய சக்தி இருக்கு. A few moments later. மக்களே, கெட்டனை முடிச்சு அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிருச்சு. அங்கே பாருங்க, அது அவரி போடு. நான் தான் மக்களே சொன்னா சொன்ன மாதிரி அடிப்பேன். அதே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கைக்கு வந்தேன்னா மொதல் மீனே எனக்கு தான் இன்னைக்கு. பார்த்துக்கிங்க எப்படி சொல்லிட்டு வந்தமா சொன்ன மாதிரி அடிச்சனா அடுத்து அடிக்கிற மாதிரி பெருசு. ஏதோ சூனியம் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல மக்களே. நமக்கு மீன் அடிக்க மாட்டேது, அந்த ஆளுக்கு மட்டும் அடிச்சிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ராக் தான், வேற ஃப்ராகே மாத்திர கடை. ஒரே ராடு ஒரே ஃப்ராகு. என்னன்னே தெரியல எனக்கும். அதுலேயே தான் பிடிச்சிட்டு இருக்காப்புல. அம்மா நல்லா ஆக்டிவாக இருக்கு. கடைசியாக இது பிடிச்சிட்டு பைக்கில் மட்டும் போட்டுக்கலாம். ஏய் நில்லு, உன்னை எப்படி ரிலீஸ் தான் பண்ண போகிறேன். ஐயோ தொண்டையில் போய் ஏறி இருக்கேன். மகளே, பையில் போட்டு அடுத்த மீன் பிடிக்கிறோம். அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இதோட பெருசாக ஒரு சைஸ் பிடிக்கிறோம். போட்டாச்சு தண்ணிக்குள்ளே இப்போ கடைசியாக உசுரோடு இருந்தால் ரிலீஸ் பண்ணிடலாம். மாற்றிக்கிறேன். கையை கீழே வச்சு அதே ப்ரெஷர் எடுத்து மக்களே மீன் அடிச்சிருச்சு வண்டுக்கு. மீன் இருக்கான்னு வேற தெரியல. பொறுமையான அடிச்சிருச்சு வண்டுக்கு. போயிடுச்சா? போயிடுச்சுண்ணா. வாழை மட்டை பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மட்டை இருக்குது. அடிச்சு மிஸ் ஆகிடுது. மகளே 10 நிமிஷம் போராடி இழுத்துச்சு, ஓடிடுச்சு. மக்களே மீன் அடிச்சிருச்சு. ஆனால் என்ன லைன் மாட்டிக்கிச்சு மக்களே. நல்ல சைஸான மீன் நினைக்கிறேன். 1/2 கிலோவாவது இருக்கணும். அம்மா என்ன ராடை இழுக்குது. இங்கே பாருங்க ராடு எப்படி வளைஞ்சிட்டு இருக்கு. போயிடுச்சா? நீ போய் பிடிங்க. எங்கனே உள்ளக்கா ஓடிடுச்சு. விட்டுறாதானே. மீன் ஏதோ மாட்டிருக்கு. ஏய் விரால் சைஸு மக்களே, நல்ல சைஸு. 1 கிலோ இருக்கும். ஆனால் வெயிட் மிஸ் 8 வந்தானே. அட பாவி மக்களே, நல்ல சைஸு. இங்கே பாருங்க தரமாக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, நம்மளோட அர்பன் ஃப்ராகில் தான் இன்றைக்கி பிடிச்சிருக்கோம். நல்ல சைஸு. மக்களே மீன் அடிச்சிருச்சு. நம்மளோட ஜாலியான ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு மீன் தான். ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல, கேமரா பார்த்தீங்கன்னா சைடில் இருந்துச்சு, டக்குன்னு அடிச்சிருச்சு. இங்கே பாருங்க நல்ல சைஸான மீன். இங்கே வரேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் 1 கிலோ இருக்கும். இங்கே பாருங்க ஒரு பெருசு. ரொம்ப சரியான ஃபைட்டு. மதியானம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மீன் அடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும். அதான் இது வந்து நாட்டு விரால். கேரளாலேருந்து பார்க்குறவங்களுக்காக இது வந்து நாடன் விரால் 1 kg. செம்ம சைஸாக இருக்குது. சூப்பர் மீன் கேட்ச்சு. நல்ல விழுன்னு இருக்குது விரால். ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி விரால் பிடிச்சி. நல்ல விரால் மக்களே, சூப்பராக அருமையாக நாட்டு விரால் பிடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த விராலை தண்ணிக்குள்ளே விட்டுருவோம்.
அதாவது உயிரோட விட்டு வைக்கிறதுக்காக சிக்கனில் போட்டு வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மீன் பிடிக்க போகிறோம். இந்த ஒரு மீன் மட்டும் கிடையாது, நிறைய மீன் பிடிக்கணும். ஓகே, நம்ம அவ்வளோதான் கிளம்பிடலாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கிங் ராடு தான். கேஸ்கிங் ராடில் தான் வேட்டை. சாரி மக்களே, இன்றைக்கி கேஸ்கிங் ராடு கிடையாது, தூமெக்ஸ் ராடு. நான் நிறைய ராடு வச்சுருக்கேன், நிறைய ரிவ்யூ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தூமெக்ஸ் ராடு, கேஸ்கிங் ராடோட ரிவ்யூவும் போட்டிருக்கோம். இந்த ரீலு கேஸ்கிங்கோட ரீலு ரொம்ப நல்லாயிருக்கு, லாங் கேஸ் போகுது. ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா வின் ஹைட்ஸ் விழுகிறதில்ல. அந்த ரீல் சிக்கிக்கணும், அதுக்கு பேர் வேறு மறந்து போயிடுது அடிக்கடி. பேக்லாஷ் ஆகிறது கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த ராடு ரீலை. இந்த ரீல் பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் இருக்க ட்ரீம் ஃபிஷிங் ஹப் அவர்கிட்ட தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃபான டெலிவரி. இந்த ராடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆங்கிலர் சாய்ஸ் அவர்கிட்ட வாங்கினேன், அதுவும் நல்லாயிருக்கு. பிரைடுமே அங்கே தான் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரைடு பார்த்தீங்கன்னா டெரின்னு சொல்லிட்டு 25 mm பிரைடு, நல்லா லாங்காக கேஷ் பண்ண முடியுது. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி டேக்கிள்ஸ் ஃபஹீம்கிட்ட வாங்கினது. அவங்ககிட்ட எல்லா ஃப்ராகுமே நல்லாயிருக்கு, அதாவது நல்ல ரிசல்ட் உள்ள கலரு, ஆக்ஷன் நல்லா இருக்க கலர் மட்டும்தான் அவங்க வாங்குகிறாங்க. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதே ஃப்ராக் வச்சு இன்னொரு மீன் பிடிச்சி காட்டுறேன் வாங்க மக்களே. இதான் ஸ்பாட்டு, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து கேஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்த காட்டுற பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க அங்கே பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனு. பார்த்திங்கன்னா ஆசிக்கு வந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல தான் மீன் நிறைய இருக்குது, அதை தான் டார்கெட் பண்ணுறோம். சேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேரு, இங்கே பாருங்க எவ்வளோ சேர் இருக்குன்னு. இந்த சேத்துக்குள்ளே தான் போகணும். காலெல்லாம் பார்த்திங்கன்னா மடங்குது. வீசினேன் மீன் அடித்ததில் ஒரு டைம் மீன் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டாவது டைம் வீசும்போது பேக்லாஷ் ஆகும். லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். பைட் காஸ்டிங்கை பொறுத்தவரையில் இதை மறந்துடாதீங்க. ஏன்னா நூல் பார்த்திங்கன்னா டைட் ஆயிரும். சின்ன மீன் அடித்தா ஒன்றும் பிரச்சனை, பெரிய மீன் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைன் டைட்டாக இருக்கும். லைட்டாக எடுத்து விட்டுட்டு அடுத்த வீசினீங்கன்னா தங்க மாதிரி போவாப்பில். இப்போ வந்து நான் லாங்காக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய ராடோட டிப்பை பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுங்க. டிப் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சின்ன ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே டிப் பண்ணிங்கன்னா அதோட ஆக்ஷன் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, ராடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வாங்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு 200 கிராமுக்குள்ளே வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, விளாண்டது போதும். இப்போ வெறித்தனமாக அந்த மீனை பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படியாங்க, இந்த ஆள் வேறு இருக்கான் போட்டியில், கொஞ்சம் கெட்டெண்ணம் பிடிச்ச ஆள். மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிகிட்டே இருப்பார், மீன் அடிக்கக்கூடாது, நமக்கு மட்டும்தான் அடிக்கணும். பார்த்தீங்களா எப்படி சிரிச்சிட்ருக்காருன்னு. சூனியக்கார மக்களை பேரை மாற்றிட்டேன் நான். அந்த ராடு, அந்த ரீலு, அந்த ஃப்ராகு எப்படியாவது மீன் பிடிச்சிருவார். உலகத்தில் எவனுக்குமே அடிக்காது அந்த முக்கில் மீன். அந்த முக்கிலெல்லாம் மீன் பிடிப்பார். சூப்பராக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல டிஸ்டன்ஸ் போகுது. இப்போ இதை பயன்படுத்தி எதாவது கிடைக்குதான். ஐயோ சைட் மிஸ் மக்களே. மீன் இல்லையா? இருக்கு. விட்டுருங்க. அப்படியே வரானா? நல்லா மாட்டிருக்கான். முக்க வரானா? விட்டுருங்க. 2 கிலோ குறையாது. அக்கா சைஸா ஏய் அக்கா அக்கல சைஸை பாரு மக்களே, சைஸை பாரு. இங்கே பாருங்க, 2 கிலோ கம்மி இல்லை. நம்ம மினி துஷ்மன் தான். துஷ்மன்ல கருப்பு கலரு ஊக் செட் தரோம். மக்களே இங்கே பாருங்க, அந்த விராலோட சைஸ் தூக்காண்ணா. ஃபர்ஸ்ட் அடிச்சு இதோட சைஸ் எவ்வளோ பெருசா ஆயிடுச்சு. அது கூட இருந்ததே இது. துஷ்மன் ஃப்ராக் போட்டிருக்காரு. நம்ம கருப்பு கலர் துஷ்மன். நான் இன்னைக்கு சரி எந்த ஃப்ராக் இல்லைங்கக்காண்டி நம்ம கருப்பு கலர் துஷ்மனை தூக்கிட்டு வந்தேன்.
கையில் நீட்டி காட்டினா எவ்வளோ நீளம் வருதுன்னு. கையில் விட அது குண்டுங்க, உடம்பு குண்டுங்க பாருங்க. பையன் கை அளவுக்கு அகலமே இருக்குது. வால் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாலுன்னு, இவ்வளோ பெருசு இருக்குது. வாயை பாருங்க ரொம்ப பெருசு. வெயிட் வச்சு கண்டிப்பாக பார்க்கலாம். நான் வீடு எடுத்துகிட்டு போய் சிக்கனில் போட்டு வேணா. எங்கள் பை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. மிஸ் ஆன அந்த பெருசையும் பிடிக்கிறேன். வாண்ணே வா. போடுறதுக்கு முன்னாடி ஒன்று இது நல்ல வேலை லேண்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கழட்டும் போது தான் தெரியுது லைன் டேமேஜ். ஒரு துள்ளிச்சு கட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இல்லைன்னா ஃப்ராகோட போயிருக்கு மீன். எவ்வளோ பெரிய விரால்னு பாருங்க. தூக்கி காட்டினா பக்கத்தில் அந்த சின்ன விரால் தூக்கினா அதுவும் சைஸ் தான். அதுவும் 1 கிலோ வருங்க. இது 1 கிலோ இருக்குங்க. அது அதை விட பல மடங்கு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க. ரெண்டையும் பிடினா கையில் பாருங்க எம்புட்டு சைஸுன்னு. ரெண்டையுமே போய் இடம் வச்சு பார்க்கல எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஊக்கட்டு வலையா இல்லை படத்தில் போயிட்டு வா. நெல் அப்படியே மக்களே அடிச்சிருச்சு அந்த இடத்துல. மீன் அடித்து லாக் ஆகி நிற்கிது. கீழே பார்த்தீங்கன்னா வாழை மரமும் புல்லும் பார்த்தீங்கன்னா அழுகி போய் கிடக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி வாழை மரம் அப்படியே அழுகி போய் ரொம்ப கிடக்கு. அதில் போய் மாட்டிக்கிச்சு. ஓ இருக்கு. மீன் அதில் தான் இருக்குது மக்களே. முண்டிக்கிட்டு இருக்கு. விட்டுறக்கூடாது இன்றைக்கி அந்த மீனை. நான் விட்டுறேன் அப்படின்னா எடுத்து விட்டியாண்ணா? ஏன்னா புயல் வேகத்தில் இருக்கிற மக்களே மிஸ் ஆகி போயிட மாட்டிருக்குது. வந்துருச்சு ஃபிஷிங் ஃபிஷ். நல்ல ஒரு விரால் மக்களே. எப்படி பார்த்தாலும் 3/4 கிலோ இருக்கும். நல்ல குண்டு இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்க விரால் மீனை பாருங்களேன் என்ன சைஸுன்ட்டு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் முந்தா நாள் கூட சாப்பிட்டேன். நான் உண்மையாகவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டுங்க பாருங்கள். இந்த செடி தான் பிரச்சனை. இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே தான் போய் மாட்டிக்குதுங்க பாருங்க. நல்லா சைஸாக இருக்குது. ஓகே, இப்போ தூக்கி போட்டு அடுத்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். வாங்க. இங்கே பாருங்க நம்ம நோவா முள்ளு சும்மா ஜம்முன்னு ஏறிடுச்சு. இந்த புதுசாக வாங்கினீங்கன்னா இந்த டெய்லை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து உள் சைடு முடிச்சு போட்டு கட் பண்ணுவாங்க. நான் அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் முடிஞ்சால் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. எதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோன்னு அப்புறம் அதுக்காக கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போவே சொல்லித்தரேன் இருங்க. இந்த டைல் இருக்குல்ல, இதை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா மிஸ் ஆகாது. அடுத்து வந்து முள் வந்து இப்படி இழுத்து விட்டு வெளியே எடுத்து போட்டால் தவளை குட்டி ரெடி ஆகிடுவா. பாருங்கள், அவ்வளோ தவளை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைலர் கொடுங்க. டைலர் என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணுற? துஷ்மன், கருப்பு துஷ்மன். காட்டுங்க. கருப்பு துஷ்மன் அது வச்சுருக்குது. அதில் இப்போ அதிலேயே ஸ்பின்னரில் பிடிங்கி விட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் மீன் அடிக்காதுங்கிறீங்க. தாராளமாக அடிக்க. அடித்தா ஊக்கப் மிஸ் ஆகாது. தரமாக இருக்கும். இப்போ கூட 2 கிலோ சைஸ் விரால் ஒன்று ஏற்றிருப்பேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜான் திருப்பூரில் உள்ள மங்களத்தில் இருக்கார். அவர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு பைட் காஸ்டிங் ரீலில் எப்படி லாங்காக வீசுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் ஆகாமல் வீசுறது. இந்த வீடியோ அவருக்காக தான். இப்போ நான் எப்படி லாங்காக கேஷ் பண்ணுறது சொல்லித்தரேன் பாருங்கள். நல்லா வந்து ஃப்ராகை இந்த அளவுக்காவது தொங்க விட்டுக்குங்க. நான் இந்த அளவுக்கு தொங்க விட்றேன். அவர் பார்த்தீங்கன்னா தரையிலே படும், அவ்வளோ தொங்க விடுவார்.
ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி. அதே மாதிரி ரீலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வீசக்கூடாது. ரீலை எப்போயுமே இப்படி சாய்ச்ச மாதிரி வீசணும், 45 டிகிரி சம்திங் அந்த மாதிரி. சரியாக தெரியலப்பா, நான் இப்படி தான் வீசணும், இதுதான் கரெக்டான முறை. இங்கே பாருங்க, 2 கை மேலே ஒரு கை கீழே ஒரு கை இந்த தம்மில் பிடிச்சிக்கோங்க. வீசும் போது கையை வந்து இப்படி தம்மிலேருந்து எடுக்கணும். இப்போ வீசி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். பேக்லாஷ் ஆகாது, எதுவும் ஆகாது, அப்படியே வந்து நின்றுக்கும். நீங்கள் எதாவது பட போகுது இடிக்க போகுதுன்னா மட்டும் உங்கள் விரலை வச்சு பிடிச்சா போதும். கரெக்டாக டியூன் பண்ணணும். இந்த ரீலை வந்து கரெக்டாக டியூன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நிற்கும், இல்லாட்டி நிற்காது. அதில் வந்து கவனமாக இருங்க. இப்போ நான் வீசுறது பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ அவர் வீசுவார். அவர் எவ்வளோ தூரத்தவங்க பாருங்க. அவ்வளோதான். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் வீசியிருக்காரு. அவர்கிட்ட லைன் ஒரு துளி கூட இல்லை. நம்மகிட்ட கொஞ்சோண்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா 25 mm, அவர் வந்து 30 mm யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெட்ரீவ் பண்ணும்போது மொட்டையாக போட்டு இப்படி தரன்னு இழுக்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஆள் அடிச்சிட்டாரு. அங்கே நம்ம வண்டு பிடிச்சிட்டான், ஆட்டி பட்டாசு தருப்பிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அடிச்சிட்டாங்க. அங்கே வர அங்கே வந்து வண்டு இருக்கான். அங்கே சுத்தப்போ இந்த லாஸ்ட்டு போயிட்டார். கேமராலே தெரியவாரான்னு தெரியல, என் கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. இங்கே நான் அண்ணா வந்து பிடிச்சிட்ருக்கோம். மீன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டுருக்கு. இப்போ இதுக்குள்ளே 4 மீன் இருக்குது. இப்போ அவங்க எடுத்துகிட்டு வர 2 மீன் சேர்த்தா 6 மீன் ஆகிடும். மக்களை, இது வந்து கேஸ்கிங்கோட ரால். கேஸ்கிங்கோட ரால் நல்லா இருக்கும்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதில் ஃபுல் லைனே காலி பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நமக்கு லைன் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, இருந்தாலும் இவ்வளோ லைன் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா 60 மீட்ரு வரும். இதில் பேக்லாஷ் ஆகாமல் இப்போ நான் அதை வீசி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தம்பாரை நல்லா ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து இது வந்து அப்படியே விண்டு நாட்டு வேகமாக வரக்கூடாது. இதான் நான் வைக்கிற வேகம். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான். விண்டு நாட்டே விழுகலை. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபுல் ஃபோர்ஸில் இங்கே அடிச்சிங்கன்னா போதுங்க வருங்க. அவ்வளோதான். இதான் இருக்கிறதுலே பவர் அதிகம். இப்போ நான் ரீல் ஆட்டினேன், ஆட்டலை அப்படின்னா இன்னுமே போகும். இன்னொரு டைம் வீசி காட்டுறேன் பாருங்கள். சரியான டிஸ்டன்ஸு. இதை பாருங்கள், இப்போ வீசுகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லைனு காலி ஆகிடுச்சு. இப்படி தான் வீசணும். இதெல்லாம் சரியான டிஸ்டன்ஸு. லைன் இப்போ நம்மகிட்ட இன்னும் மிச்சம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட வீசியிருக்க முடியும். இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி தான். இன்னும் நல்லா நீங்கள் வெயிட்டான ஃப்ராக்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே டிஸ்டன்ஸை கேரியர் பண்ணலாம். ஓகே, எதாவது மீனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி இன்னும் வேறு ஃப்ராகை மாற்றி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜாலியாக மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம மூடை ஸ்பைல் பண்ணிக்கக்கூடாது. ஃப்ராக் அடிக்கலை அப்படின்னா டக்குன்னு ஃப்ராகை மாற்றி போடணும். எப்போவுமே விரால் பிடிக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ராகை நம்பி போகாதீங்க, நிறைய ஃப்ராகை வச்சு. வண்டு ப்ரோ பிடிச்ச மீன்னா நல்லா சைஸாக இருக்கு. 1/2 கிலோக்கு மேலே 3/4 கிலோ வரும். நல்லா சைஸ். வண்டு ப்ரோ நான் பிடிச்சது. விட்டுறலாம். விட்டு வைண்ணா. விட்டு வச்சுட்டு மக்களே, நமக்கு தான் மீன் அடித்து டைம் ஆகிடுச்சு. 1/2 hour ஆகிடுச்சு. இன்னும் அடுத்த மீன் அடிக்காமல் வெயிட்டிங்கில் இருக்கோம். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லாட்டி இன்னொரு லொக்கேஷன் கூட ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ குட்டி மீன் இதில் அடிச்சிருக்குன்னு. ஆனால் பார்த்தா துஷ்மன் மக்களே, கருப்பு துஷ்மனுக்கு யாரும் மீன் அடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் செம ரிசல்ட் உள்ள ஃப்ராகு. பாருங்க, மீனை பார்த்து போட்டால் எந்த மீனாக இருந்தாலும் அடிக்குது. கிட்டட்டோம். இங்கே பாருங்க துஷ்மனில் எப்படி ஊக்காயிருக்குன்னு. மீனோட மண்டையோட பார்த்தீங்கன்னா ஃப்ராகு பெருசாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கேட்சு. நல்ல ஒரு சின்ன அவுரி, ஒரு 1/4 கிலோவுக்கும் 1/2 கிலோவுக்கும் நடுவில் இருக்கும். இப்போ இதை விட்டுறலாம். கொஞ்சம் சேஃபாக எடுத்தோம்னா அது கண்டிப்பாக உயிரோடு இருக்கும். உடனே விட்டு காப்பாற்று. பெருசாக நினைக்க மாட்டேன். ஓடு அண்ணா, எடுனே இங்கே வாரு. நாங்கள் பிடிச்ச மொத்த மீன் தூக்கி காட்டினேன் மேலே. வேறு எல்லாம் சைஸாக கிடக்கு. அதில் ஒரு மீன் மட்டும் இறந்து போச்சு. மித்த எல்லா மீனும் உள்ளதாக இருக்குது. போகலாமா? முடியாங்க. நாங்கள் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ வரைக்கும் நான் நோவா ஜூனியர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீமை கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பக்கம் போகணும். அங்கே பாருங்கள், அங்கே போனால் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்திட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சது. என்னாச்சு? ஹேண்டில் லாக் ஆயிடுச்சுண்ணா. ஹேண்டில் ரொம்ப பிடிச்சது. என்னாச்சு? ஹேண்டில் லாக் ஆயிடுச்சுண்ணா. சைஸ் மக்களே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டோம்.
மண்டைக்காயுது. இதுக்கப்புறம் போனால் நம்மளோட ஜாலி மூடு டென்ஷன் ஆயிரும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அண்ணனும் களை இறங்க ரெடி ஆகிடுவோம். ஆமாம், ரெடி. அடுத்து நான் கடலில் போய் தனியாக போய் பிடிக்கலான்ட்டு இருக்கேன். ஆமாம், விஜய் ஒரு சுறா படத்தில் விஜய் மாரி கடலுக்குள்ளே தான் நம்ம சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஓகே மக்களே, பாய்.